சரி, இப்போ துபாயில யாரெல்லாம் தொழில் தொடங்கலாம்? அதுக்குன்னு ஏதாவது கண்டிஷன்ஸ் ஆர் எலிஜிபிலிட்டிஸ் இருக்குதா சார்? அதாவதுமா, யார்கிட்டெல்லாம் இங்கே பணம் உபரியாக இருக்குதோ அவங்கெல்லாம் கொண்டு வந்து பணத்தை அங்கே போட்டு வியாபாரம் செய்யலாம். அதுக்கு வரம்பு கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா, தகுதி அவங்க பேரில் எதுவும் கிரிமினல் வழக்கு இருக்கக்கூடாது. அங்கே நாங்கள் இனிஷியல் அப்ரூவல்னு ஒன்று போடுவோம். ஒரு கம்பெனி நேம் அவர் 5 கம்பெனி பேரை கொடுக்குறாருன்னா அந்த 5 கம்பெனி பேரில் அவங்க எது எலிஜிபிலிட்டி, எந்த நேம் கொடுக்கலான்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை யார் துவங்குறாரோ அவருடைய பாஸ்போர்ட்டு மற்றது எல்லாம் செக்யூரிட்டி செக்குக்கு போகும். அவர் பேரில் எது ரிமார்க் இருக்குதா அப்படின்ட்டு. மிந்திலாம் உங்களுக்கு அந்தந்த நாட்டுக்கு உள்ளது தான் செக்யூரிட்டி. இப்போ அப்படி இல்லை, குளோபல். உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரை தட்டுனா உலகம் பூரா என்னென்ன இருக்குங்கிறத இப்போ அந்த மாதிரி லிங்க் பண்ணி கொண்டு வரோம். ஸோ ஆகையினால அவங்க அதைத்தான் பார்க்குறாங்க. இவர் பேரில் ஏதாவது கிரிமினல் சார்ஜஸ் இருக்குதா, வேறு ஏதாவது டெரரிசம் இருக்குதா, இல்லைன்னா உடனடியாக அப்புறம் முடித்ததோட உங்களுக்கு மற்ற ப்ராசஸ்ஸு நாங்கள் தொடங்கிடுவோம். இது ஒன்று தான் அங்கே என்ன கண்டிஷன்னு கேட்டதுக்கு உள்ள பதில். மற்றபடி அவர் நல்ல பியூர், எந்த வழக்குகளும் இல்லை, பணம் இருக்குது, தாராளமாக அதை கொண்டு அவர் தொழில் தொடங்கலாம்.